ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து நம்ம யோகி பாபுடைய ஆக்டிங்கில் வந்த ஜனதா கானம். அந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூவி பற்றி நான் ஒரு சின்ன மீம் பார்த்தேன். அந்த மீம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஜனதா கானம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க போனால் என்னடா படத்தில் கதையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு வந்துன்னு அது அப்படி தான் தோணுச்சு. என்னடா இது ஒரு மூவிக்கு வந்துன்னு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்துச்சு. இந்த மூவிக்கு வந்து இப்படி ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்களே, ஒருவேளை படம் சுமாராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் உண்மையாகவே சொல்கிறேன், படம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. தென் ஒரு ரிவ்யூவராக உங்கள் வேலையை வந்து சரியாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய படம் நல்லாவே ஓடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் ஒரு சின்ன பட்ஜெட் மூவினா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் இந்த படம் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து முன்ன பின்ன ராமநாதபுரத்தில் இருந்திருக்கீங்களா, இல்லை ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட பழகிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு மண் சார்ந்து எடுக்கிறாங்கன்னா அந்த மண்ணில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த படத்தில் மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுவே தெரியாமல் நீங்கள் எப்படி ஒரு படத்தை ஈஸியாக ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு சரியாக தெரியல. அந்த படம் நீங்கள் சீரியஸாக சொல்லணும்னா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அவங்க சொல்ல வர கருத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இங்கே டீட்டெயிலாகவே சொல்ல முடியும். பட் படம் இன்னும் தியேட்டரில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் படம் பிடிக்கும். தென் இதே மாதிரியான மூவி அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.